கவரி பிசினஸ் பார்த்துக்கிட்டு இருக்க வருங்கால கோடீஸ்வரர்கள் அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். குருஜி நைட்டு 2 மணிக்கு எந்திரிச்சு உட்காந்து யோசிச்சு புதுசாக ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கெலாம் கண்டுபிடிச்சிருக்காரு. எப்படிலாம் இன்வெஸ்ட் பண்ணணும், எப்படி இன்வெஸ்ட் பண்ணால் நம்ம வந்து லாபம் பார்க்கலாம் அப்படின்னு. அதை பற்றி தான் இன்றைக்கி டீட்டெயிலாக நம்ம பேச போகிறோம். கருத்து கண்ணாயிரம். ஸோ லெட்ஸ் வெல்கம். ஸோ கருத்து கண்ணாயிரம் அப்படின்ற மாதிரி ஐடியாவில் அவர் வந்திருக்காரு. அதாவது நான் சொல்கிறேன், இஷ்டம்னா கேட்டுக்கங்க, இல்லைனா விட்டுருங்க. உங்களுக்கு ஓகேவா இருந்தால் பிடிச்சிங்க, இல்லை விட்டுருங்க. ஓகே அப்படின்னு சொல்லலாம். சரி, அதில் நான் வின் பண்ணியிருக்கேன்ப்பா, ஏர்ன் பண்ணியிருக்கேன், பார்த்துருக்கேன் ரியாலிட்டியை. ஓகே, எல்லா மணியும் அதை போடுறதில்ல, பட் சம் மணியும் போட்டு அதை அந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியும் பார்த்துருக்கேன். சொல்லுங்கள். ஆனால் இதுக்கு ஒரு பேசிக் திங் என்னென்னா, அட்லீஸ்ட் ஒரு குவாய்ட் ஒரு 5 years ஆஃப் த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அந்த ஷேர் மார்க்கெட்டில் இருந்து. அது இந்த மாதிரி ஐடியாவும் நீங்கள் ஒரு போர்ஷன் ஆஃப் யுவர் இன்வெஸ்ட்மெண்ட்டை இந்த இதையும் டெக்னிக்கையும் யூஸ் பண்ணி ஏர்ன் பண்ண ட்ரை பண்ணலாம். சரி, ஓகே, அந்த டெக்னிக்கை சொல்லுங்கள். உங்களுக்கு ஒரு கொஸ்டின். இப்போ ஷேர் மார்க்கெட்டில் ஒன்று வந்து ஒரு பாயிண்ட் வந்து ரொம்ப நல்லா தெரியும் எல்லாத்துக்குமே, ஃபார்வர்ட் லுக்கிங் இல்லை அது இல்லை. அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, ஷேர் மார்க்கெட்டில் வந்து அது வந்து ஹெட்லைன்ஸாக வரும். அதனால என்ன ஆகும்னா, ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறவங்களுக்கும் அது தெரிஞ்சு போகும், ஷேர் மார்க்கெட்லேயே இல்லாதவங்களுக்கு தெரிஞ்சு போகும். அந்த இது என்ன ஹெட்லைன்ஸ் வருதுன்னா, பொதுவாக சொல்லுவாங்க நிஃப்டி சென்செக்ஸ் வந்து ஹையஸ்ட்டாக போச்சு, இல்லைனா லோவஸ்ட்டில் எவ்வளோ இறங்கிடுச்சுன்றது வந்து எல்லாருக்குமே ஹெட்லைன்ஸாக இருக்கும். கரெக்ட். ஓகே, இந்த ஃபேக்ட் வந்து எல்லாத்துக்கும் தெரியும். ஏன்னா ஹெட்லைன்ஸ் எக்கனாமிக் டைம்ஸ் எடுத்தாலும் சரி, அது டைம்ஸ் ஆஃப் இந்தியா, ஹிந்துவை எடுத்து பார்த்தாலும் சரி, அந்த எக்கனாமிக் பேஜை திருப்பிட்டிங்கன்னா சென்செக்ஸ் டச்ட் த பிக், நிஃப்டி ஹையஸ்ட் அப்படின்னு போட்டுருவாங்க. எல்லாத்துக்கும் தெரியும். அதனால அந்த டைமில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நிறைய புது பீப்புளெலாம் உள்ளே வருவாங்க. ஓகே, நிறைய வந்து அனலிஸ்ட் ரைட் அண்ட் லெஃப்ட் எழுதுவாங்க. ஆஹா, இந்த ஷேர் நல்லா இருக்கு, அந்த ஷேர் இருக்கு, நல்லா இருக்குன்ட்டு. கவேரி பிஸ்னஸும் அதுக்கு நிறைய வீடியோ போட்டு சொல்லுவாங்க, சென்செக்ஸ் டச்ட் ஹை அப்படின்ட்டு. ஸோ ஒரு 5 lakhs இன்னைக்கு மட்டும் ஏறி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து கண்டிப்பாக வந்து எல்லாத்துக்குமே தெரிஞ்சு போயிடும். படிக்கிறவங்க அத்தனை பேருக்கும் இது ரீச் ஆகிடும் இந்த நியூஸ். ஓகே, இதனால் அது நிறைய ஃபாரின் இன்வெஸ்ட் வரும். தென் எஸ்ஐபி பார்த்தீங்கன்னா அந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா ஹியூஜாக இன்வெஸ்ட்மெண்ட்டு ஷேர் மார்க்கெட்டுக்கு வரும். அப்புறமேல வந்து ஒன் மோர் திங் பார்த்தா, நியூ பீப்புளெலாம் வந்து டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ஷேர் மார்க்கெட்டில் என்டர் பண்ணுவாங்க. ஓகே, இப்படி இருக்கிறப்ப நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாமா இல்லையா அப்படின்ட்டு. ஓ, அதுதான் கொஸ்டின். ஓகே, பண்ணணும். ஒரு 10 to 15% ஆஃப் யுவர் இன்வெஸ்ட்மெண்ட்டை இந்த மாதிரி டைமில் வந்து ரிசர்வ் பண்ணி வச்சுக்கோங்க. பண்ணுனா இதில் வந்து நான் சொல்கிறேன் பாருங்கள், நாட் லெஸ் than 15 to 20% நீங்கள் வின் பண்ணலாம். ஓகே, நீங்கள் டெய்லி வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருந்தால் கூட ஏர்ன் பண்ணுறதோட இந்த மாதிரி டைமை பிக்கப் பண்ணி சூஸ் பண்ணுங்கள். நான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸோ தான் ப்ரூவ் பண்ண போகிறேன். ஓகே, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இல்லாமல் சொல்ல போகிறதில்ல. ஸோ அதனால நீங்கள் வந்து அதை ரைட்டாக இல்லையான்னு வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஓகே, அப்புறமேல அதுக்கு தகுந்தாப்புல டிசிஷன் எடுங்க. ஓகே, இது வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் டெக்னிக் ஆர் வே அப்படின்னு தான் நான் சொல்ல விரும்புகிறேன். சூப்பர் சார். நிஃப்டி 50 எடுத்துக்கலாம், நிஃப்டி 100 ஏன்னா அந்த இதையும் எடுத்து பார்க்கலாம். அப்புறமேல வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காக ஒரு செக்டாரோட இதை எடுத்துக்கலாம். there is PSU நிஃப்டி பீஸ், அதையும் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு பார்க்கலாம். பார்த்துட்டு நான் சொல்றது ரைட்டா இல்லையான்ட்டு எல்லாத்துக்குமே தெரியும். ஓகே, ஆனால் ப்ரீ ரிக்வசிட் என்ன, எல்லாத்துக்குமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது என்ன அப்படின்னா, இந்த இது சக்சீட் பண்ணணும் அப்படின்னா நாலேஜ் இருக்கணும். ஷேர் மார்க்கெட்டில் புதுசாக என்டர் பண்ணிட்டு ஜெயிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி ரொம்ப கஷ்டம்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஓகே, அப்புறம் ஒன் மோர் திங் என்னென்னா, என்டையர் மணி இதில் போடாதீங்க. ஃபஸ்ட்டு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பாருங்கள். இந்த ஸ்மால் மணி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பாருங்கள். அது வந்து சக்சீட் ஆச்சுன்னா தென் அதை வந்து ஸ்லோவாக இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். நான் வந்து இதுக்குள்ளே போயிடலாம், இண்டெக்ஸ்க்குள்ளே போயிடலாம். போயிட்டு நம்ம பார்க்கலாம். 20th ஜூலை 2023 இது வந்து ஹையஸ்ட் 19,979. ஆமாம், அதாவது இண்டெக்ஸ் ரீச் த ஹையஸ்ட். 18th செப்டம்பர் ஓகே, நெக்ஸ்ட் ஹையஸ்ட் இது 20,133. நெக்ஸ்ட் வந்து 8th டிசம்பர் 20,969. ஓகே, இது வந்து நெக்ஸ்ட் ஹையஸ்ட். 16th ஜனவரி 22,032. ஓகே, இண்டெக்ஸ்
12th February, that is நேத்து 21,616 அப்படின்ட்டு. நீங்கள் பாருங்கள் 20th ஜூலையில் நீங்கள் பணம் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா சரி 12th எடுத்துக்கோங்களேன், ஓகே 12th February எடுத்துக்கோங்களேன், 21,616. வேறு எதுலையும் இன்வெஸ்ட் பண்ண வேணாம், நீங்கள் போய் ஸ்டாக்கு கூட சர்ச் பண்ணி இது பண்ண வேணாம். ஓகே நிஃப்டி 50 பீஸில் போட்டிருந்தீங்கன்னா கூட எவ்வளோ பர்சன்டேஜ் ஏர்ன் பண்ணியிருப்பீங்க? 19,000லேருந்து 21,000 இது பாருங்கள். ஓகே less than 1 year, 8 monthsல more than 18% return. ஓகே நீங்கள் மறிய மண்டேலாம் வச்சுட்டு இருக்க வேணாம், இதை கற்றுக்கிட்டோம் அதை கற்றுக்கிட்டோனுங்கிறதெல்லாம் ஒன்றும் பண்ண வேணாம். நீங்கள் ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அது டிஃப்ரெண்ட் திங். அப்போ வந்து இன்னும் எக்ஸ்ட்ரீம்லி நிறைய நாலேஜபிளாக இருக்கணும். அப்போ வந்து அதில் ஒரு பிக்கப் பண்ணணும். 100 ஸ்டாக் 50 ஸ்டாக் இருக்குது, 50 ஸ்டாக்கில் எந்த ஸ்டாக் வாங்கணும் அப்படின்லாம் தெரியணும். அதுக்கு தான் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னு சொல்கிறேன் நான். நீங்கள் போய் யூபிஎல்ல போய் வாங்கியிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த வருஷம் இந்த இதில் வந்து இந்த 1 இயரில் ஏறவே இல்லை, இன்ஃபேக்ட் நெகட்டிவில் போயிடுச்சு. ஸோ நீங்கள் நிஃப்டி பீஸில் போட்டிருந்தால போதும். நீங்கள் வந்து இதுக்கும் அதுக்கும் இல்லை டிஃப்ரென்ஸ் இஸ் மோர் தென் 2,000. ஓகே 2,000 பாயிண்ட்ஸ். அதில் 18 to 19% உங்களுக்கு ரிட்டர்ன், சாலிட் ரிட்டர்ன் 1 இயர். நீங்கள் 1 லட்ச ரூபா போட்டிருந்தீங்கன்னா 1,25,000 எடுத்துக்கோங்க, எந்த வித ஸ்வெட் அண்ட் லேபர் இல்லாமல். ஓகே நீங்கள் கம்பெனியில் போய் போட்டிருந்தீங்கன்னா நல்ல கம்பெனியை சூஸ் பண்ணி போட்டிருந்தீங்கனாலும் நீங்கள் கெயின் பண்ணியிருப்பீங்க மோர் தென் தட். ஓகே 20% மேலே எர்ன் பண்ணிப்பீங்க. அதான் என்னுடைய இது என்னென்னா, கணிப்பு என்னென்னா, நான் வந்து இந்த பாஸ்ட் டேட்டா வச்சு கம்பேர் பண்ணி தான் நான் வரேன். நான் see 1 இயரில் you will get not less than 18%. ஓகே if we wait for 5 years it will be more than 40%. எந்த லெவலில் எஃபர்ட் எடுக்க வேணாம். நிஃப்டி பீஸில் போகிறதா இருந்தால் இல்லாட்டா அந்த மாதிரி இடிஎஃப்ல போகிறதா இருந்தால். அதனால் என்ட்ரி பாயிண்ட் வந்து எப்பொழுதும் சொல்லுவாங்க அது லோவஸ்ட்டாக இருந்தால் பெஸ்ட் அப்படிங்கிற. இட்ஸ் நாட் ஸோ. டேட்டா வந்து டிஃப்ரெண்ட்டாக காமிக்குது. ஓகே சரி நிஃப்டி 50 விட்டுருங்களேன். நீங்கள் நிஃப்டி மிட் கேப் எடுத்துக்கோங்க, மிட் கேப் 100 எடுத்து பார்க்கலாம் நம்ம. ஓகே 23rd June அதே ஆல்மோஸ்ட் அதே டேட்டில் எடுத்துக்கோங்க. அதான் அந்த ஹையஸ்ட் பாயிண்ட் 9,807. அதான் ஹையஸ்ட் பாயிண்ட் அன்னைக்கு. 18th September 23rd 11,520. நிஃப்டி மிட் கேப் 100ன்னு போட்டிங்கனாலே ஸ்க்ரீனில் எத்தனை கம்பெனிஸ்லாம் வந்துடும். நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா அத்தனை அது பெஸ்ட் கம்பெனிஸும் இருக்கும். ஸோ இண்டஸ்ட்ரான் ஏரோநாட்டிக்ஸ்லேருந்து நிறைய கம்பெனிஸ்லாம் இருக்கும் அதில். 13th December 12,650. 16th January 13,477. இப்போ ஹையஸ்ட் வந்து 12th February 13,579. ஓகே நீங்கள் வந்து 23rd இதில் பண்ணியிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நிஃப்டி ஜூனியர் பீஸ் சொல்லலாம். ஜூனியர் பீஸில் நீ இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா, ஏன்னா இதெல்லாம் ஆக்டிவ்லி ட்ரேடட். இந்த நிஃப்டி பீஸை பற்றி ஏன் பேசுகிறோம் அப்படின்னா அந்த கம்பெனிக்கு ப்ரொமோஷனுக்காக இல்லை, இதெல்லாம் ஆக்டிவ்லி ட்ரேடடாக இருக்குது. அதனால் லோ யூனோ எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அண்ட் இந்த பேசிஸில் நம்ம இதை பற்றி சொல்கிறோம். நம்ம நியர்லி அபவுட் 4,000 பாயிண்ட்ஸ் கிட்ட இருக்குது, இன்க்ரீஸ் ஆகிருக்கு இந்த இது மட்டுமே. It gives more than 40% return. Less than 8 months. ஓகே ஆனால் இதே மாதிரி இது இன்னும் லோவஸ்ட்டாக இருக்கும்போது வாங்கியிருந்தா இன்னும் லாபம் தானே. சி லோவஸ்ட்டாக இருந்தால் வாங்கலாம். நமக்கு எது லோவஸ்ட்னு எப்படி கண்டுபிடிப்பீங்க? அதான் என்னோட பாயிண்ட்டு. ஓகே ஓகே ஷேர் மார்க்கெட் என்னைக்கு லோவஸ்ட் ஆகுதுன்னு யார்கிட்டயாவது கேட்டு பாருங்களேன். இப்போ ரொம்ப பிரில்லியண்ட்டாக இருக்கிற ஆள்கிட்ட கேட்டு பாருங்க. ஷேர் மார்க்கெட்டே தரவாக என்ன கற்றுக்கிட்டு அதுலேயே ப்ளே பண்ணுற ஈவன் வாரன் பஃபெட்லேயே கேட்டு பாருங்க. இல்லாட்டா நம்ம இந்தியாவில் இருக்க விஜய் கேடியாவோ இல்லாட்டா அதர் இன்வெஸ்டர்ஸ்டே கேட்டு பாருங்க. லோவஸ்ட் ஆஃப் த ஷேர் மார்க்கெட் என்னால் சொல்ல முடியாதுப்பா ஓகே அப்படின்னு சொல்லுவாங்க. ஹையஸ்ட் வந்து உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். எல்லாத்துக்கும் தெரிஞ்சதை வச்சு தான் நம்ம பேசுகிறோம். நம்ம எனக்கு மட்டும் தெரிஞ்சதை வச்சு நான் எப்படி பேச முடியும்? ஓகே முடியாது. அதுக்காக அந்த ஹையஸ்ட் பாயிண்ட் எடுத்திருக்கேன். ஹையஸ்ட் பாயிண்டில் பண்ணால் கூட நீங்கள் சக்சீட் பண்ணலாம் அப்படின்ட்டு நிறைய பேர் வியூ. அப்படின்னா இந்த ஷேர் வந்து நீங்கள் ஹையஸ்டானவனை தான் டிஸ்கஸ் பண்ணுவீங்க அப்படின்னு. அப்படி கிடையவே கிடையாது. ஹையஸ்ட்டுங்கிறது யாருனாலையும் சொல்ல முடியாது, லோவஸ்ட்டுங்கிறது யாருனாலே சொல்ல முடியாது. அதுதான் ஷேர் மார்க்கெட்டோட பியூட்டி. அதான். சரி இதை விட்டுருங்க. நம்ம வந்து நிஃப்டி அவ்வளோ ஈஸி, அதில் மிட் கேப்பு கூட ரொம்ப ஈஸின்னு சொல்லுவீங்க. லைக் ஒரு செக்டாரை எடுத்து பார்ப்போம். செக்டார் எடுத்து பார்ப்போம். செக்டாரில் வந்து பிஎஸ்யூ செக்டார் எப்படி அதை சூஸ் பண்ணணும்னு நான் சொல்லிட்டேன் முதலியே ஆரம்பிக்கும் போது. ஹையஸ்ட் பாயிண்ட் இருக்கணும். 3rd October 23rd ஹையஸ்ட் பாயிண்ட் 59. நான் ஒரு ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் எடுத்திருக்கேன். 15th December 64.14 இஸ் பிஎஸ்சியோட பீஸ். ஓகே 20th January 67 rupees not 9. 9th February 76.95. இன்னைக்கு வந்து 73.54. that is 12th February
ஸ்டில் பாருங்கள் 59லேருந்து 73 யூ ஹேவ் காட் 14 rupees ஒரு 1 lakh போட்டிருந்தீங்கன்னா 1 lakh வித்தின் அ மேட்டர் ஆஃப் 3 months யூ குட் ஹவ் டேக்கன் இட். ஓகே, ஹையஸ்ட் பாயிண்டில் கூட நீங்கள் ட்ரேட் பண்ணிங்கன்னா கூட யூ கேன் ஏர்ன் அப்படிங்கிறது தான் பாயிண்ட், வேறு ஒன்றும் இல்லை. இது வந்து இந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள், மித்த செக்டார்ஸ் அப்ளை பண்ணி பாருங்கள். இதெல்லாம் நான் அப்ளை பண்ணி பார்த்துருக்கேன், நான் அதை வச்சு நான் சொல்கிறேன் நான். ஓகே, ஸோ ஒரு ஸ்மால் போர்ஷன் ஆஃப் இது கூட நீங்கள் திங்க் பண்ணலாம் இந்த மாதிரி இது பண்ணுறதுக்கு. டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிஸ்னஸ், கான்ட்ரரி திங்கிங்கு ஆர் ஒர்க்கிங் டிஃப்ரெண்ட்லி இந்த ஷேர் மார்க்கெட் வந்து நல்ல ரிட்டர்ன் கொடுக்கும். என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன், நான் வந்து இதில் சக்சீட் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி. ஓகே, ஸோ அதுதான் இந்த ஷேர் பண்ண விரும்புகிறேன் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள், ஒரு ஸ்மால் மணி இன்வெஸ்ட் பண்ணி பாருங்கள், சக்சீட் பண்ணலாம். ஓகே, நான் வந்து ஐ ஹவ் டேக்கன் ரொம்ப சேஃப் ஜோன் எடுத்து தான் நான் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துருக்கேன் நான். ஸோ அதே மாதிரி நீங்களும் சேஃப் ஜோன் எடுத்து ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். இந்த டேட்டா எல்லாமே ஸ்க்ரீனரில் இருக்குது. ஓகே, இல்லாட்டா நிஃப்டி என்எஸ்சி ஆர் பிஎஸ்சி இண்டெக்ஸில் போனீங்கன்னா இது கிடைக்கும். நான் சொன்ன ரேட்ஸ்லாம் கரெக்டானு பாருங்கள், என்றைக்கு ஹையஸ்ட் ரீச் ஆகிருக்கு அந்தந்த ரெஸ்பெக்டிவ் இண்டெக்ஸ். இது மாதிரி நீங்கள் எல்லாத்துக்கும் பண்ணலாம். ஓகே, இதுக்கு மட்டும் இல்லை, பேங்க் பீஸ்க்கு மட்டும் இல்லை, பிஎஸ்யூ மட்டும் பண்ணணும் அவசியம் இல்லை, பேங்க் பீஸுக்கே பண்ணி பார்க்கலாம். இல்லாட்ட அதர் இதற்கு பாருங்கள், ஃபார்மா அதுக்கு பண்ணி பார்க்கலாம். ஸோ எப்போவெல்லாம் பீக்குக்கு ரீச் ஆகுதோ உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். நீங்கள் சிஎன்பிசியில் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதான் சொல்லுவான், இல்லை நம்ம இடி நவ்வில் சொல்லுவாங்க, என்டிடிவி ப்ராஃபிட்டில் அதை பற்றி தான் பேசுவாங்க. தினத்தந்தி பேப்பரில் கூட வந்துடும், தினத்தந்தி பேப்பரில் கூட வரும். லோக்கல் பேப்பர் இந்த லோக்கல் லாங்குவேஜில் கூட இது வந்துடும், ஹெட்லைன்ஸாக இருக்கும். அன்னைக்கு வந்து அந்த செக்டாரை போய் பாருங்கள், அந்த இண்டெக்ஸை போய் பாருங்கள், அதில் இருக்க நல்ல கம்பெனியை சூஸ் பண்ணியும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். இல்லாட்டா அது வேணாம் எனக்கு டைம் இல்லை அந்த மாதிரி நினைக்கிறவங்க அந்த இடிஎஃப்லையும் சூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணலாம். ஓகே, பண்ணிங்கன்னா கூட நீங்கள் கூட வின் பண்ணலாம். ஏன்னா அந்த பீக் பீரியடில் தான் நிறைய பேர் உள்ளே வருவாங்க. அது வந்து ஷேர் மார்க்கெட்டை வந்து புஷ் பண்ணும் ஃபர்தர் அண்ட் ஃபர்தர். அது உடனே போகிறது இல்லை, அது கொஞ்ச நாள் இருந்துக்கிட்டே இருக்கும். அப்புறமேலே நிறைய அனலிஸ்ட் திருப்பி வேணாம், இது வந்து ஓவர் வேல்யூவேஷனில் இருக்குது, இது வந்து தப்பு, இது குறைஞ்சி போயிடும் அப்படின்னு திருப்பியும் அதுக்கு ஒரு ரிவர்ஸாக வந்து நிறைய பேர் சொல்ல ஆரம்பிப்பாங்க. அன்னையிலேருந்து அந்த ஓவர் வேல்யூஷன் கரெக்ட் பண்ண ஆரம்பிக்கும் மார்க்கெட்டில். ஓகே, அந்த டைமில் நீங்கள் எக்ஸிட் கூட பண்ணலாம். இல்லாட்டா வச்சுருந்தீங்கன்னா 1 year ஆர் 3 years அண்ட் 5 years அந்த மாதிரி டைம் வச்சுட்டு இருந்தீங்கன்னா யூ கேன் சி ஈவன் அ சிக்னிஃபிகண்ட் ப்ராஃபிட். நாட் ஒன்லி லோவில் வாங்கி ஹையாக விற்கும்போது நீங்கள் ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுவீங்க 100%. ஆனால் இந்த மாதிரி எப்போ என்ட்ரி பாயிண்ட்டுன்னு நிறைய பேர் கேட்பாங்கடா, எப்போ என்ட்ரி பண்ணலாம் அப்படின்ட்டு இந்த இதை கூட திங்க் பண்ணலாம். ட்ரை பண்ணி பாருங்கள், இது பாஸ்ட் ஹிஸ்டாரிக்கல் டேட்டா எடுத்து வச்சு கம்பேர் பண்ணி பாருங்கள். ஓகே, நான் சொன்னது உண்மையாக இல்லை இல்லையான்னு உங்களுக்கு தெரியும். அப்போ வந்து அது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் இந்த மாதிரி ஒரு ஐடியா கூட இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கலாம் நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னியில். சூப்பர் சார். ஓகே, குருஜி பர்சனலாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண விஷயங்களை தான் இப்போ ஷேர் பண்ணியிருக்கார். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்க்குறதா தான் ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட இந்த வீடியோ நாங்கள் வைண்ட் அப் பண்ணிக்கிறோம். அதுக்கு முன்னாடி இவ்வளோ நேரம் நாங்கள் கொடுத்தது எல்லாமே உங்களுக்கு எஜுகேஷனல் பர்பஸ்க்காகவும் இன்ஃபர்மேட்டிவ் பர்பஸ் மட்டும் தான். இது சஜஷனும் அட்வைஸும் இல்லை. ஓகே, அவருடைய எக்ஸ்பீரியன்ஸும் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் அதை நீங்கள் பண்ணுறதும் பண்ணாதும் உங்களுடைய இஷ்டம். ப்ளஸ் வந்து செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசரை கேட்டுக்கிட்டு இப்படிலாம் பண்ணலாமா அப்படிங்கிற ஆலோசனை நீங்கள் எடுத்துங்க, அதுதான் நல்லது. அண்ட் 2024 மார்ச் மாதத்தில் காவேரி பிஸ்னஸ் சேனல் 3வது ஆண்டில் அடி எடுத்து வைக்குது. ஸோ இப்போ 2 லட்சம் சப்ஸ்கிரைபர் பேஸ் இருக்கணும் அப்படின்னு நம்ம ஒர்க் அவுட் பண்ணிகிட்டு இருக்கோம். அதுக்காக நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி காவேரி பிஸ்னஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். அண்ட் ஜாயின் பண்ண கிளிக் பண்ணி நீங்கள் மெம்பராக ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்காக நிறைய புதிய விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்குது. ரீசெண்டாக நிறைய பேர் ஜாயின் பண்ணிருக்கீங்க. சபரிநாதன், பாண்டியன், அதுக்கப்புறம் எஸ்ங்கிற ஒரு ஐடியிலேருந்து ஒருத்தர் ஜாயின் பண்ணியிருக்கார். மனோஜி, வீரமணிகண்டன், பாலசுப்ரமணியன், சுந்தர், முகமது அப்சர், ஜெயராமன், சதீஷ் ராஜகுமார், கார்த்திகேயன், சிவசங்கரன், சந்திரசேகரன், எரிச்சம், சரவணகுமார், ரவிக்குமார் ஆறுமுகம், வெங்கட்ரமணி, பாலசுப்ரமணியன், நேசன் டிபி, இவங்கெல்லாம் ரீசெண்ட் டைமில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. எல்லாருக்குமே வாழ்த்துக்கள் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். ஓகே, அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் உங்களையும் உங்களுடைய பணத்தையும் பத்திரமா பார்த்து நல்ல விஷயங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.